என்னடா உட்காரும் போது தட்டுப்படுது என்ன சதையா இருக்குல்ல ஏய் இத்தனை அடி வரைக்கும் தூங்குறேன் பாரு டேய் இதெல்லாம் பொண்டாட்டி இந்த வாங்குறா உன்னை போட்டு ஏய் அப்பா பெரிய பலசாலியா இருக்கு அது மட்டும் தனியா துடிக்குது சாமி என் பொண்டாட்டி அடி எப்படி அது மாதிரி குண்டி அடி உன்னை பார்த்தாச்சு நான் கத்துக்கல எப்படி பழகணும் நீ கையில அடிக்கிறது அது பழக்கம் வந்து உடம்பு இழக்குது உன்னை போட்டு அந்த வாங்குறா உன் பொண்டாட்டி நீ சும்மா செவனையில போட்டு கிடக்குற அடிச்சாளா அவதான் உன்னை அடிச்சா எறும்பு ஒரு நாள் இருந்தது எந்த எறும்பு ஆடுறா அவளா பொம்பளைங்கிறத காட்டி விட்டா வாரு நான் நின்றுட்டு படுத்துட்டா வாரு வந்துருபடி அப்புறம் எனக்கு வணக்குன்னு பாம்பளங்க கோயில்ல வராதா வராதா முன்னாடி வந்து நிக்கிறே நினைச்சுக்கிறது அதுக்குதான் வந்தேன் உன் பொண்டாட்டி கேக்குது ஆசைப்பட்ட வையா வரட்டு கத்தலா இருக்கு அடி வரட்டடி இல்ல அம்மாவுக்கு கொப்பை வெள்ளை அடிக்க 2 மணி சங்குரு பாம்புக்கு 2 கண்ணு பாம்புக்கு 2 கண்ணு பூம்பூக்கா பாம்புக்கு எத்தனை கண்ணு எங்க பாம்புக்குலாம் ஒரு கண்ணுதே நான் பாப்பா தீ பெத்த பொண்ணு இப்படி பாலா தூடிக்க தேலுக்கு 2 கண்ணு தேலுக்கு 2 கண்ணு மச்சான் தேலுக்கு எத்தனை கண்ணு ஒன்னு கெடாரி கண்ணு ஒன்னு போட்ட கண்ணு ஐயோ நான் தேவ பெத்த பொண்ணு இப்படி தேலா தூடிக்கிறேன் என்ன கட்டிய தின்னி நான் கடைசியே குடிப்பேன் இப்படி அடிச்சு போட்டு நைட்டுக்கு என்ன பண்ணுவேன் நான் ஹோட்டல் கடைக்கு போயிருவேன் ஒரு சாப்பாடு சட்டை கழுவி போட்டுருவேண்டா போட்டாச்சி தெரியாம அடிச்சுட்டண்டி தெரியாம அடிச்சுட்டண்டி ஓ ஓ ஐயோ வரட்டு கத்த எப்படி வந்து உட்கார்றாம இருக்காங்க இதுல கணக்கா இருப்பேன் இதுக்குதானே அலையிறேன் ஒன்னனா கட்டி அழுக முன்னே ஓடிச்சாச்சு டேய் என்னடா பண்றீங்க ஏய் ஒன்னனா கட்டி அழுக முன்னா கட்டி அழுக முன்னா ஓ மேல கத்தலனாத்தோ ஒரு கலையே ஏய் உன்னை புடிச்சு அடிக்காத ஏய் பாம்பளம் கோயில் நடந்தா ஒன்னனா கட்டி அழுக முன்னா ஓ மேல கத்தலனாத்தோ ஒரு கலையே உள்ள யாரை காணா ஒன்னனா முட்டி அழுக முன்னா ஓ மேல முத்திர கவச்சி ஒரு கலையே அடி கள்ளி மறந்தடியே என் முட்டாட்டி கையோ முடி பேரையிலே சீச்சி ஐயோ பாதிப்பி பேரையிலே என் முட்டாட்டிய பண்ணி வந்து முட்டிடுச்சு எவ்வளவு வரும் எல்லாம் பயந்துட்டாங்க கப்பலாட்டு இருக்கு சரி பண்ணையத்துல ஏதோ மாடு இது வேட்டிய வந்து தொடச்சுக்குங்கடா துணி நீ இருந்தா ஏன் உங்க ஏப்பா நேற்றுலாம் ஈட்டி கணேசன் இந்த சீனுக்கு வந்த அன்னைக்கு வரல நேத்து ஆளு சாமி சாமி இரு அடியில மாட்டிக்கு சாட்டுறேன் என்னது நம்ம சண்டை ஓட்டா அவங்கள சிரிக்கிறாங்க சண்டை போடணும்னு நினைச்சோம்னா முன்னாடிலாம் போடக்கூடாது வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவா நீ ஒரு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு செருப்புக்கு 2 உள்ள கப்பிச்சு கூட அடிச்சுக்கலாம் வெறி எடுத்தாப்புல போனாலும் போகுதடி பெண்மையிலே வந்தனுக்கு பெண்மையிலே வந்தனுக்கு
பிள்ளை பெற்றிருந்துருக்கலாம். நான் வீட்டுக்கு போனா அவன் 100 நாள் வேலைக்கு போயிடுறான். எவ்வளவு சம்பாத்தியம்டா ஏன் மச்சான் இனிமேல செய்யக்கூடாது. ஏண்டி பட்ட வெட்ட பொங்கல் பட்ட வெட்ட போகாத காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? கொஞ்ச நேரம் நீ ஆசிவாசப்படுத்திட்டு போங்கிறான். ஆசிவாசப்படுத்திட்டு போங்கிறான். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி சண்டை போட்டுட்டு இருந்தோமா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவன் நினைக்கிறாள். மச்சான் இந்த இப்படியே நம்ம இருந்துக்கணும் மச்சான். எப்ப பார்த்தாலும் சண்டை கட்டுறோம். நம்ம பழகுக்குள்ள நம்ம வீடுதான் மச்சான் பெருசா கேக்குது சத்தம். நீதான் வருன்னு கத்துறிய. அப்புறம் நீ குத்துன்னு குத்துறிய. கத்தத்தான் செய்யணும். அப்ப தெரியுது இல்ல, அப்ப குத்தாத. கதவு இல்லையா, சற்று போட்டுக்கிறோம்டா. இல்ல அத சாக்கு தொங்குது இல்ல, அதுல எல்லாம் கேட்காது. அந்த சாக்கு ஓட்டையிலே பாக்குறாரு, அதனால கேட்காது. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தை பட்டை எடுத்துட்டு மாத்துக்க. 10-12 வருஷம் ஆகுதுங்க. புள்ளியா ஊட்டியா ஒயிட் లేదు. காசு வியாபாரம் போற ஒரு கஞ்சி கொடுத்தா கையில வாங்கி குடிக்க மாட்டாங்க. நல்ல கொடையை பொடிக்கு செருப்பு தேய்ச்சி கொடுக்கணும். போய் பட்டை எடுத்துப்பா. பட்டை எடுத்து விட்டுருப்பா.
ஐயோ பட்டை விட்ட போனேனா டிஸ்க் போட்டேனா என் மச்சான்ட்ட தான் சொல்லு. ஆளு வேற குட்டை எங்கிட்ட வர்றான்னு தெரியல. ஒரு செல்லியோய் கேக்குது வந்துட்டாளாட்டு இருக்குது. செல்லியே பட்டை வெட்டு போனியா? பின்னாலையா நிக்கிற? போனியாலே நானா பார்த்தேன். போயிருப்ப பட்டை கிடைச்சதா? பட்டை கிடைச்சதா? எப்படி இந்த பிட்டா கிடைச்சது? எங்க பாம்பு உள்ள செத்த பாம்பு 8 நாள் நின்று அடிக்கிறாள். அதனால பாம்பு நினைச்சா பாம்பு படம் எடுத்து பாலகனாய் பார்த்திருந்தேன். மாமா நீ சொல்ல பாம்பு டஸ்னு போக நான் புஸ்கடின்னு எடுத்துட்டு வந்துட்டேனே. பையன் அழுவுறியா? என்ன மச்சான் பண்றது? பால் குடி. ஐயோ இருக்கிறவாள்லாம் நானே குடிச்சு போட்டேன். காசி வச்சிருந்த பாருலாம் மச்சான் நீ குடு. பையன் ராமாந்தே செத்து போயிடுவானா? நான் தொண்டை கட்டி கிடக்குதா இருக்கு பையனுக்கு. அன்பு ரசிகளே, இந்த மேடைகளே இந்த மதுரை சாமிக்கு பால் காசு கொடுத்த குடும்பமெல்லாம் பாலால் சுமார் பைதியம் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் உள்ளே இறங்கி வாங்கினா அது வேற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் மனதார கல்யாணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழில்துறை நஷ்டப்படைந்தவர்கள், இந்த ஒரு குறையாகவும் சரி மதுரை வீர சாமி உனக்கு நான் அந்த பால் காசு பெற குடும்பம் பாலால் சுமார் மனதாக நினைத்து அனைத்து உள்ளங்களும் எல்லாம் வந்து மேலே விடாத பால் காசு கொடுங்க சாமி. அந்த பால் காசு கொடுத்தாலும் எல்லாம் வந்து பால் காசு வாங்கி கொடுத்தே போன வழியில் எழுப்பிடுங்க. கண்கள் சொல்கின்ற எல்லாம் வாங்க சார் பால் காசு போடுங்க. கண்கள் சொல்கின்ற நிலவே என் மடியில் பூத்த மகளே, மண்ணில் வந்த நிலவே மலரே
சார்ந்த கோபி மகேஸ்வரி குடும்பத்தார் அவர்கள் இந்த தெய்வத்திற்காக இந்த பிரார்த்தனை நடனமாக வழங்கியுள்ளார்கள். அதே போல இந்த மதேவர சாமிக்கு தொட்டி வெட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த எண்ணத்தில் இந்த நாடகத்தை வைத்து தொட்டி வெட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த பாம்பாளம் அறுபட்டு அந்த வெள்ள குதிரையை வீச்சர் வகை எடுத்து இந்த மதேவர சாமி அறுபட்டு பாலார் சொன்ன வாழ்வர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கப்பட தொட்டி கட்டி போடுனா ஐயோ தோத்திக்காங்களா நான் தூக்கு தூக்கு ஏன் மச்சான் எல்லாம் பள்ளம்பா தலை வச்சு மேடு வச்சு கால் போட அப்பதான் குடலத்தை விடுவாதா அப்படி போட்டோம்னா அப்படி வேற ஏதாவது ஆயிரம் அப்படி குடல் தட்டி தெரியும். ஆமா ஆமா குடல் இருந்தா தானே தட்டுறதுக்கு எல்லாம் அளவு உருவாக்கிருச்சு சொல்லி மச்சான் கையில என்னட்ட அது கூடவா உனக்கு சிரமமா இருக்குது. இல்ல நீ பிடிச்சா எனக்கு கொஞ்சம் தோதுமா இருக்கு அதுக்கு அது 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 தோஹி 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 செத்துருந்தா சுடுகாடு தெரியுன்றது சரியா போச்சா? ஒரு நன வரமு சத்து ஏன் மச்சான் அப்படி கத்துற? கீரை போண்டா வாங்கி கொடு முத கீரை போண்டா கேட்பேன் கீரை போண்டா கேட்டேன் ஐயோ மச்சான் இல்ல மச்சான் இவனுக்கு காது கீது குத்திடுவோமா காட்டுல கண்டெடுத்ததுனால காதை குத்துல கீது குத்துனா காது காது குத்திடுவோமா? சரி சரி சோரி சோரி இந்த காது குத்தி மொட்டை அடிக்கணும்னா அந்த ஐயா காசு கேட்பாங்க. அதனால என்ன மச்சான் பண்ணலாம்? என்கிட்ட சின்ன கத்தி இருக்குது பயலுக்கு மொட்டை எடுத்துடலாம். உளி வச்சிருக்கேன் சரி பயகாத நறுக்குன்னு குத்தி வாரம் மாட்டோம்னு வச்சுக்குவே காதந்தால் வாரம் ரவாம இருக்குமா? அதுக்கிட்ட உன் காதுல முதல்ல குத்துவோம். சரி சரி அதுக்கப்புறமே எப்படி வலிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த ஐயா குத்துவோமா? ஓ ஆசை போய் காது வேற கேக்குது. ஓ ஆசை போய் எனக்கு அப்ப எனக்கு ஆமரதானே எந்த பட்டில இருக்கிற அந்த ஐயா திரு பல பட்டில வேற அந்த ஐயனுக்கு இல்ல குஞ்சு வருஷம் முட்டவா சாமி இந்த பக்கம் பாருங்க சின்னியா குஞ்சு வருஷம் முட்டை ஓட்டினால சாமிய பொண்டாட்டிக்கு பய பொண்டாட்டியா என் பொண்டாட்டி செத்து போய் ரொம்ப நாள் என்ன சொல்றான் ஒண்ணுமே புரியல. உங்க பொண்டாட்டி கேக்குறீங்க என் பொண்டாட்டிக்கு பய பய பையனா 3 பையன் கிழிஞ்சு போச்சுவா. மூணு பயலா என்ன பண்றது பயலா? என்ன பண்ண மூத்த பையன் ஜோதத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடறான். சரி கடைசி பையன் பாலை குடிச்சிட்டு படுத்துங்கிறான். இந்த நடு பையன் தான் எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா நினப்புலயே ரத்த நடுக்குடி சாமத்துல எந்திரிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு தலைய தூக்குறாங்க. ஓடி தலையை பார்த்து அடிக்க வேண்டியது. கொல்லிக்கட்டை எடுத்து அவன் வாங்கி எடுக்கிறான். ஆசிட் 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 வாங்கி ஊத்தி இருக்க. ஆனா என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் சாமிய பொண்டாட்டிக்கு சரி நீங்க சொல்லு சொல்லவா? உலக காது ஊத்திடுமா? இதை முதல்ல சொல்லுங்க. செருப்ப இல்லைங்க வா. இந்த ஐயனுக்கு உனக்கு எத்தனை நாள் பழக்கம்? நான் காட்டு கத்து கத்துறேன் கேட்க மாட்டேன். நீ சுற்றுச்சூழல் கேட்டுக்கிட்டாங்களா? சாமியே இந்தா முட்டை நான் அடிச்சுக்கிறேன்.
காது குத்துறீங்களா? காது நான் குத்துக்கா? சரி சரி. என்ன சைஸ் பண்ணாது இருக்கிறீங்க? இதா தங்கம் பெருசா இருக்குது, விலையெல்லாம் அதிகமா இருக்கும். உனக்கோசரம் ஒரு நாய் பிடிக்கணும். அவ்வளவுலாம் என்னால முடியாதுங்க. இங்க வந்ததுக்கு ஏம்பிய தின்னுங்க. என்னடா சொல்றேன்? எவ்வளவு கேட்டீங்க? 41 ரூபா. 81 ரூபாய். அதுக்கு கூட 10 காசு இல்லை. இல்லடா, இப்படி விலைய குறைச்சா எப்படா? போலீஸ் அதிகாரவங்க பார்த்து கேளுங்க சாமி. சரி, உனக்கோசரம் 31 ரூபா போட்டு. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. ஒரே விலை 91 ரூபா. அதுக்கு மேலே 10 காசு இல்லை. போ. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கடைசியா சொல்றா 21 ரூபா தருவே தர மாட்டேன். ஒரே விலை கடைசி விலைய பொண்டாட்டி முகத்துக்காக 111 ரூபா. அதுக்கு மேலே 10 காசு இல்லை. போ. சரி சரி சரி, குத்திடுறேன். இங்கிட்டு வா. அதுல தெரியலையா? இந்த ஐயனை கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க. நீ புடிச்சு விட்டு வை. அதெல்லாம் நான் வைக்க மாட்டேன் போ. டேய், பையன் தலைய ஆட்டுறான். நான் காதுல குத்துறதுக்கு போற, கழுத்துல குத்திர போறேன். தலையாட்டுறனா தலையாட்டி பொம்மையா? அல்லடா, காதை புடிச்சு. காதை பிடிக்கல. நீ வேற. காதை பிசு பிசுன்னு இருக்குது. குழந்தை காதை புடாலாம். ஏய், சரியா? நான் தடியை கீழே ஓட்ட எடுக்கிறதே இல்லை. குழந்தை காதை புடானா ஏன் காதை புட? நீ ஒரே பிடிக்க வேண்டாம், நானே பிடிச்சி நானே குத்துறேன். மச்சான் ஊட்டி ஊட்டி பிடிச்சிக்கோ. பக்கத்துல காட்டு. போதுமா? போதுமா? அவரு கொஞ்சம் இறக்கி இருக்கிறாரு கைய. நீ இறக்கி பிடி குத்துவாரு. அப்பா. சாமி, காது குத்திக்கிட்டிய. ஆ. உங்க வாயினார பேரு சொல்லுங்க. வாதி நாரவா. பீடு வைக்கிட்டா. வாய்க்குள்ள நுழையிற வாயினாரன்னா பேர் பீன்னு வைக்காதீங்க, கோட்டர்னு வைங்க. உங்க வாய்க்குள்ள நுழையிற மாதிரி. வாயெல்லாம் அப்படி வாழைப்பழம்னு வைங்க. அதுல ஊதுவத்தியை குத்தி கொடுப்போம். இல்ல காதுல நுழையிற மாதிரி நல்ல குச்சின்னு வைங்க. சரி, நல்ல பேரா வைங்க சாமி. எங்க பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் வைங்க சாமி. நீங்க பேர் தான் வச்சிருமுங்க. எங்க அப்பன் பேர் தான் சாமி வைக்கணும். 7 மணி இருக்கிறது எங்க அப்பனுங்க. ஏய் சின்ன 7 மணி எங்க அப்பனுங்க. ஏய் முடியாதுங்க சாமி. எங்க பேர் தான் வைக்கணும். ஏப்பா ஏய் பேர் தான் வைக்கணுமா? ஏன் அடிச்சுக்கிறீங்க? எங்க அப்பா மேல கூட வைங்க. ஐயா வேணாம். உங்க அப்பன் எங்க அப்பனுங்க வந்தாங்க 2 பேர் தப்புனுக்கு. எப்ப பார்த்தாலும் மருதங்க வச்சுட்டே அழைப்பாங்க. உங்க அப்பன் பேரடா. எங்க அப்பன் பேர் முத்தனுங்க. உங்க அப்பன் பேரடா. வீரனுங்க. எட்டு விட்டு போக மாட்டேன் வீரனா. அது இல்லை சாமி. மட்டும் உங்க அப்பன் வீரனா. வாய வேலை. உங்க அப்பன் பேரு. அப்பன் வேற ஹோட்டல் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறியா? யாரும்மா சொல்றா? ஏனுங்க சாமி, அதெல்லாம் முடியாதுங்க சாமி. ரெண்டு பேர்த்து அப்பன் பேரு சேர்த்து முத்து மீன் வைக்க. ஒரே காலே. எல்லாம் கை தட்டுங்க. அப்பா முத்துவீரா. அம்மா ஊர் மேல போயிட்டு வருவா. இங்க நைனா சொல்றா, இப்ப சொல்றா சின்ன நைனா, இப்ப சென்னைனா, இப்ப சொல்றா பொட்டிக்காரரு, இப்ப சொல்றா பொட்டிக்காரரு. அம்மா இந்த ஐயா காசு கேட்க பரண்டி இருப்பாரு. நாய் என்னமோ நினைச்சு நடத்துவாங்க. பெரிய வீட்டுக்காரங்க அப்படி பேசாது. நம்ம நாய் வளர்த்தோம்னா ஏடா, காது குத்துறது காசு கொடுக்குறா. காசுங்களா போகும்போது தர்றனுங்க. போகும்போது தேர்ல இறச்சுட முடிச்சுக்குங்க. இந்த குழந்தை ஏது? பொண்டாட்டி பெத்தாளுக்கோ நானே பத்துங்க. போன வாரம் வந்து நீரை பண்றீங்க. எதுக்கு? ஆனா மூக்கத்துக்கு என்ன இறக்கணும் அப்படின்ட்டு. என்ன எடுக்கணும்? என்ன இறக்கவா வந்து? நான் தான் அப்புறம் மூக்கத்துக்கு எண்ணெய் இறக்கி விட்டேன். என்ன எடுப்பீங்க? அப்புறம் வயிறுலாம் ஒட்டி போய் இருந்துச்சு. திடீர்னு எப்படி அம்மியே, என் பொண்டாட்டி பெருங்கூட்டு வம்சமுங்க. காங்கேய மாட்டோட சேர்ந்தவன். 9 மாசம் வரைக்கும் வகுறதே தெரியாதுங்க. 10ஆம் மாசம் கபக்கண்டே கூப்பிட்டு பெத்து போடுவாங்க. பட்டை வட்டு போகல. தங்க தாம்பரம் இல்ல. அந்த புள்ளைய தூக்குல பால் ஊத்துல பேர் வைக்கல. சாமி. ஏன்டா காட்டுல இருந்து தங்க தாம்பரத்துல இருந்து இந்த குழந்தை எடுத்து வந்திருக்கீங்க. ஏன்டா டேய், இது யார் குழந்தை தெரியுமா? மாலை சுத்தி பிறந்தா மன்னனுக்காகாது, கோச்சரத்துக்காகாது. காட்டுல போட்ட குழந்தைய நீ தூக்கிட்டு வந்துட்டு இப்போ உன் குழந்தைன்னு சொல்றேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என் பையன் பிறந்த நாளுக்கு கேக்கு இல்ல பிஸ்கட். சாமி சாமிக்கு பாருங்க. சொல்லிடாதீங்க சாமி. எங்க அப்படின்னா அந்த அடியில் இருக்கிறது கொடுக்குறியா? அவன் அதை வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்கா. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? தங்க
தாம்பாளம் இருக்குல்ல அதை குடுத்தீங்கன்னா நான் கம்பியா நீட்டி விடுவேன். நீங்க நீட்டுறதுல பயங்கரமான ஆளு தெரியுமே. அதுலதான் உடம்பு இப்படி போய் கிடக்குது. அந்த கத்துக்கு 10 வருஷம் தெரியல. கம்பியா நீட்டி வித்துக்குவேன். ஆனா இந்த குழந்தை இங்க வச்சிட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் போயிருங்க. போயிட்டு வாங்க. அப்படி போகல நான் மகாராஜா சொல்லி இந்த ஐயன் மோசமான ஐயன் இங்க குத்துற மாதிரி குத்தி விட்டு அங்க போய் சொன்னான்னு சொல்லிடுவாங்க. தம்பி நிதிக்க சட்டி முட்டி நான் எடுத்துக்கிறேன். எங்க அப்பா வாழ்ந்தது கோணகிரி பட்டணம் இருக்குது. அங்கவே புறப்படத்துல பருப்படு 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 போய் நான் பாடும்